போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். சாயில் ஜாகிரபி நம்ம பிவிக்கு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து சாயிலுங்கிற டைப் பார்க்குறோம். ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக ப்ரிலிம்ஸ்லையும் கேட்டுருவோம், மெயின்ஸ்லையும் கேட்டுருவோம். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஏரியா. இப்போ சாயிலுங்கிற என்னன்னா ஒரு ராக் இருக்கு. ராக் வந்து சாயிலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ராக் வந்து சிதைவடைகிறதுக்கு பேர் தான் என்னது, ஒரு 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 மவுண்டைன் இருக்குது. மவுண்டைன் வந்து செதஞ்சி சின்ன சின்ன கிராவல்ஸாக வரும். இந்த கிராவல்ஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து என்னதான் சாயில்ஸாக ஆகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பருமண், பொடி மண், ரொம்ப மைனூட்டாக இருக்கும் மண்ணுடைய டைப். இப்போ சாயில் தான். ஒரு நார்மலாக வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி, வெங்காயத்தை தூக்கி நீங்கள் வெயிலில் போட்டிங்கன்னு வச்சுருக்கீங்களா, என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு லேயராக கலந்து விட்ற மாதிரி ஒரு பாறை வந்து பகலில் ஃபுல்லாக வெயில் அடிக்கும், நைட்டு ஃபுல்லாக குளிர் அடிக்கும். அப்போ பகலில் வெயில் அடிக்கும் போது அது விரிவடையும், குளிர் அடிக்கும் போது அது சுருங்கும். இது மாறி மாறி மறை நடக்கும்போது ஒவ்வொன்றா என்னன்னா உடஞ்சி சிதற ஆரம்பிக்கும். சிதறினது தான் நமக்கு மண்ணாக வரும். ஆனால் மண் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். அங்கே வெஜிடேஷன் நடந்தாதான் அதோட சாயிலுடைய கெப்பாசிட்டி அங்கே தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ சாயிலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. எப்படிலாம் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து என்ன கேட்பான்னு கேட்டிங்கன்னா, என்ன சத்து அதிகமாக இருக்குது, என்ன சத்து கம்மியாக இருக்குன்னு கேட்பாங்க. அப்புறம் எந்த ஏரியாவில் இந்த மணல் இருக்குன்னு கேட்பாங்க. மேப் வச்சு கூட இந்த இடத்துல கொஸ்டின் கேட்கலாம். கொஸ்டினும் பார்ப்போம், டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் பார்ப்போம். சாயில்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக்சர் ஆஃப் ராக் டிப்ரிஸ், இந்த ராக்லேருந்து பேரண்ட் ராக்லேருந்து உடஞ்சி வரக்கூடியது. பிறகு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மெட்டீரியல். ஆர்கானிக்னா என்னது, நேச்சுரல். அந்த ராக்கு கூட நமக்கு என்னன்னா இந்த ஹியூமஸ் கண்டென்ட்பாங்க, அது ஆர்கானிக் மெட்டீரியல். ஹியூமஸ்னு என்னங்கன்னா இந்த இலை, பிறகு உயிரினங்கள், மண்ணோட மண்ணு மக்கிய பொருளுக்கு பேர் தான் ஆர்கானிக். அந்த ஹியூமஸ் கண்டென்ட் அது வந்து பிளான்டாவும் இருக்கலாம், உயிரினமும் இருக்கலாம். அதுதான் என்ன கேட்டீங்கன்னா எர்த் சர்ஃபேஸை உருவாக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வகையான மணல் இருக்கும். சில இடத்துக்கு பண்ணா செம்மண் இருக்கும், ஒரு இடத்துல பண்ணா வண்டல் மண் இருக்கும், ஒரு இடத்துல கருப்பு மண் இருக்கும். அது அந்த லேயரை பொறுத்து இருக்கு, அந்த பூமியுடைய எர்த்துடைய கிரஸ்ட்டை பொறுத்து இருக்கு. இருந்தாலும் அந்த சாயில அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் என்னெல்லாம் இருக்குது, அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் என்ன காரணம். அப்போ இதை தான் பார்த்தோம். ரிலீஃப்னு என்னது, சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். அந்த எர்த்துடைய சர்ஃபேஸை பொறுத்து சாயில் வந்து டிஃபர் ஆகும். சாயில் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா பேரண்ட் ராக்கை பொறுத்து இருக்கு. இப்போ சுண்ணாம்பு பாறையா இருந்தால் அதில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பாறையா தான், அந்த மணலாக தான் இருக்கும், கால்சியம் அதிகமாக இருக்கும். இப்போ பேரண்ட் ராக் என்னதான் இருக்கலாம், நமக்கு வந்து இக்னீசியஸ் ராக்கா இருக்கலாம், மெட்டாமார்பிக் ராக்கா இருக்கலாம், ஏன்னா பிறகு பார்த்தீங்கன்னா கால்சியம் உள்ள ராக்கா, செடிமெண்ட்ரி ராக்கா இருக்கலாம். அந்த ராக்கை பொறுத்து தான் அந்த சாயில் டிஃபர் ஆகும். பிறகு வெஜிடேஷன், அந்த சாயில் வந்து வெஜிடேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓவர் வெஜிடேஷன் பண்ணாலும் சாயிலுடைய கெப்பாசிட்டி அடி வாங்கும். கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ கிளைமேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சாயில், இப்போ துருவ பகுதியிலலாம் சாயில் இருக்க போகிறது கிடையாது. அப்போ கிளைமேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல கிளைமேட்டுங்கிறது டிராபிக்கல் கிளைமேட்ல இருக்கா, டெம்பரேட் கிளைமேட்ல இருக்கா, ஃப்ரிட்ஜிட் கிளைமேட்ல இருக்கா, அதையும் ஒரு சாயிலுக்கு ஒரு முக்கியமானது. எல்லா இடத்துலையும் ஒரே வகையான சாயில் காணப்படாது. பிறகு பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து இந்த சாயில். டைம்னா என்னன்னா, சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஒரு பாறை இருக்கும், அது ஒரு யங்கஸ்ட் இமாலயா இருக்குன்னா அது வளர்ந்துட்டே வந்துட்டே இருக்குது. அப்போ வந்து யங்கஸ்டா இருக்கும், அது ஸ்ட்ராங்கா இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா ஆரவழிலாம் பார்த்தீங்கன்னா ரெசிடோரி மவுண்டைன். அப்போ அந்த அந்த டைம் அதிகமாகுது, அந்த மவுண்டனுடைய ஏஜ் வந்து ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ சாயில்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பாறை வந்து உடஞ்சி வர்றதுக்கு பேர் தான் என்னது, சாயில். அந்த சாயில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆர்கானிக் மேட்டரும் சேர்ந்து இருக்கும். இப்போ சாயிலுடைய ப்ரொஃபைல், இதுதான் ப்ரொஃபைல். ஆக்சுவலாக இந்த கீழே இருந்து பாருங்க, இந்த ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு புரியும். இது வந்து பேரண்ட் ராக். பேரண்ட் ராக்னா பாறை வந்து என்னதுன்னா பெருசா இருக்கும், பேரண்ட் ராக். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து சின்னதாக உடைய ஆரம்பிக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் சாயில், சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை விட சிறுசா ஃபார்ம் ஆகுது. இதுக்கு மேலதான் நமக்கு மணல் வருது. அப்போ மணல் சாயில் உருவாகிறதுக்கு இந்த ஸ்டேஜுக்கு நடுவில் இருக்கிறது தான் டிரான்சிஷன் ஸ்டோன். இது வந்து இது மாற்றக்கூடியது. அது வந்து பி. ஏ வந்து மணல், சி வந்து என்ன கேட்டீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மாறுது. அப்போ ஓரளவுக்கு புரியுதா? சிங்கிறது கீழே பேரண்ட் சாயிலா இருக்குது, பிங்கிறதுக்கு மேலே கல்லா மாறுது, கிராவலா மாறுது. அதுக்கப்புறம் என்ன, அதுல இருந்து பொடிகள்லாம் மாறுது. அடுத்து நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சாயிலா மாறுது. அப்போ வந்து அதான் கொடுக்குறாங்க. இப்போ வந்து கீழே உள்ள லேயர் இது வந்து பேரண்ட் ராக், அதுக்கு மேல ஹரிசான் சி அப்படிம்பாங்க. இது ஆக்சுவலா என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சாயில் ஃபார்மேஷன். முதல் ஸ்டேஜ் ஃபார்மேஷன் தான் இது.
கீழே இருந்து போறோம். அதுக்கப்புறம் ஹரிசான் பிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா இதுதான் சப்சாயில் அப்படிம்பாங்க. சப்சாயில்னா சாயிலா மாற போகுது. அதனால இது வந்து என்ன சொல்லுவாங்க டிரான்சிஷன் சோன் அப்படிம்பாங்க. ஏன்னா இதுல இருந்து ஆர்கானிக் மேட்டரும் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து கல் மட்டும் தான் இருக்கும், உயிர்னு இருக்காது. ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஆர்கானிக் மேட்டரும் இருக்கும், பேரண்ட் ராக்கூடிய மேட்டரும் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு மிங்கிள் ஆயிரும், மண்ணா மாறிடும். அப்போ மண்ணா மாறுதுன்னா அங்க என்ன இருக்குன்னா ஆர்கானிக்கும் இருக்கும், மினரல்ஸும் சேர்ந்து இருக்கும். அப்போ சப்சாயிலுங்க டிரான்சிஷன் சோன். ஏங்கிறது என்னன்னா மணலா மாறிட்டு டாப் சாயில். அப்போ ஏங்கிறது டாப் சாயில், பிங்கிறது சப்சாயில். இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வருது, ஒரு பார்ஷியலி வெதரா மாறுது. மேல இந்த இருக்கு பாத்தீங்கன்னா இந்த லேயரு, இந்த லேயர்ல தான் ஹியூமஸ் கண்டென்ட் அதிகமா இருக்கும். அதை வந்து ஜீரோ ஹரிசான் அப்படிம்பாங்க. ஹியூமஸ் கண்டென்ட் அதிகமா இருக்கும். ஹியூமஸ் கண்டென்ட்னா ஆர்கானிக் மேட்டர் அதிகமா இருக்கும். மக்கிய இலைகள், உயிரினங்கள், அதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இடத்துல அதிகமா இருக்கும். அப்போ சாயில் ப்ரொஃபைல்ல ஏ என்னது டாப் சாயில், பி என்னது சப்சாயில், சி என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், கீழே இருக்குது இது. கிளாசிபிகேஷன் ஆஃப் சாயில் இதான் பரிச்சையில் ஒரு இடம் கேட்டிருக்கான். அது என்ன பண்றாங்கன்னா பழைய காலத்துல சாயில வந்து கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ஹிஸ்டாரிக்கல் கிளாசிபிகேஷன்ல ஃபெர்டிலிட்டி, மண் நல்ல வளமான மண்ணை என்னன்னா ஊர்வாரா அப்படிங்காங்க. மலட்டுத்தன்மையான மண்ணை என்ன சொல்றாங்கன்னா உசாரா அப்படிங்காங்க. ஏன்னா ஊர்வாரங்கிறது நல்ல நல்ல உரம் பயங்கரமா இருக்கு, மண்ணுல பயங்கர சத்து இருக்குன்னா ஊர்வாரா, மண்ணுல சத்தே இல்லைன்னா உசாரா. இதை கொஞ்சம் பார்த்துக்கணும், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் மெட்டீரியல், அந்த இப்ப பார்த்தோம்னா பேரண்ட் ராக்ல இருந்து உருவாவதில்ல நமக்கு 3 இருக்கு. சாண்ட் அப்படிம்பாங்க, நம்ம மணல் சொல்லுவோம் பாத்தீங்களா. சாண்டுங்கிறது கொஞ்சம் பரும்பரும் துகளா இருக்கும், இது சாண்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில்ட்டும்பாங்க, அது வந்து எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு பொடிசா துகள் துகளா இருக்கும். கிளேங்கிறது பவுடர் மாதிரி இருக்கும், இது வந்து பவுடர் மாதிரி இருக்கும். கிளேனா களிமண். களிமண்ணை நீங்க வந்து வெளியே போய் நல்லா காய வச்சீங்கன்னா அது வந்து பான்ஸ் பவுடர் மாதிரி மாறிடும் கிளே. அப்போ மூணுமே பார்த்தீங்கன்னா ராக்ல இருந்து உருவாகிறது. அந்த டெக்ஸ்சரை வச்சு 3ஆ பிரிக்காங்க. அப்போ சாண்டுங்கிறது அதோட டயமீட்டர் எவ்வளோ இருக்குன்னா 0.05 mm இருந்து 2 mm வரை இருந்தால் அதுக்கு பேரு சாண்ட். அதாவது மணல் வந்து அந்த ராக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும், அதோட டெக்ஸ்சர் வந்து இப்படி பெருசு பெருசா இருக்கும். இதே பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா 0.002 இருந்து 0.05 m டயமீட்டர் இருந்தால் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சில்ட். புள்ளி புள்ளியா இருக்குது அப்படின்னா கிளே, வெரி ஃபைன் பார்ட்டிகல்ஸ். இதனுடைய அளவு எவ்வளவுன்னா 0.002 mm இருந்து நமக்கு வந்து எம்எம்க்கு கீழே இருந்தா அதுக்கு பேர் வந்து கிளே. மூணுமே ஈக்குவலா கான்சன்ட்ரேஷன் இருந்தனா மூணுமே, அதாவது சாண்டும் இருக்குது, சில்ட் இருக்குது, கிளேயும் இருந்தா அதுக்கு பேர் லூம்னு அர்த்தம். ஆல் 3 மூணுமே இருக்கு, நியர்லி ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். இப்போ லோம்னா என்னன்னு புரியுது, சாண்டுன்னு என்னன்னு புரியுது, அந்த அளவு வச்சு நம்ம எடுக்கிறோம். இப்போ இது வந்து மேப்பை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய மேப்பை போட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த கேங்கடிக் பிளேன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடம் கேஞ்சட்டிக் பிளேன் இருக்கா, இதுதான் நமக்கு என்னன்னா அல்லிவியல் சாயில். எங்கெல்லாம் ரிவர் ஓடுதோ அங்கெல்லாம் கிடைக்கக்கூடிய சாயில் என்ன அல்லிவியல் சாயில். புரிஞ்சு போச்சா ஒரு சாயில். அடுத்தது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவை கையில் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த இந்த இடம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அந்த டெக்கான் ரீஜன்ல இருந்தீங்கன்னா இது என்னன்னா பிளாக் சாயில். இந்த மேப்பை கொடுத்து கொஸ்டின் கேட்பான், பிளாக் சாயில். அப்புறம் பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ்னா நம்ம ஜம்மு இந்த ஹிமாலயஸ்ல இருக்கும்போது அங்க வந்து ஃபாரஸ்ட் சாயில். இந்த ஃபாரஸ்ட் சாயில் தான் ஹியூமஸ் கண்டென்ட் அதிகமா இருக்கும். அப்புறம் பாலைவனத்துல இருக்கா, ராஜஸ்தான் பக்கம் பாலைவனம் இருக்கா, அப்ப வந்து ஆரிட் சாயில். ஆரிட்னா சாலினிட்டி அதிகமா இருக்கும், இல்ல செமி ஆரிட் சாயில் அப்படிம்பாங்க. அப்புறம் மலை அடிவாரத்துல இப்ப இந்த இடத்துல வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குன்னா அந்த மலை அடிவாரத்துல பாத்தீங்கன்னா லேட்ரைட் சாயில் இருக்கும், சரளை மண் இருக்கும். அப்போ வந்து மற்ற இடத்துல நமக்கு சைடில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ சாயில் இருக்கும். ஓகே, இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு சாயிலா பார்த்துட்டு ஒரு சாயிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஏரியால கிடைக்குது, என்ன மினரல்ஸ் ரிச்சா இருக்குது, என்ன மினரல் டெஃபிஷியன்சியா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப நம்ம யாருக்குமே பார்த்துக்கோ அல்லிவியல் சைடுனா வண்டல் மண், ஆறு எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் வண்டல் மண் இருக்கும். அப்போ வந்து பாருங்க நார்தன் பிளைன், கேஞ்சட்டிக் பிளைன். அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்லயும் லூனி ரிவர் ஓடுது, குஜராத்லயும் ரிவர் ஓடுது, டெல்டா. ஏன்னா அங்க எல்லாமே பெனின்சுலர் போகுது. கிட்டத்தட்ட நம்ம டோட்டல் 40% இதான் கவர் ஆயிருக்கு. இதனுடைய கேரக்டர் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம்.
இதனுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே காதர் இந்த மண்டல் காதர் அண்ட் பாங்கர்னு பார்த்துருப்போம். இதில் ஒன்றும் கிடையாது. பாங்கர்னா ஓல்டு அலுவியல் சாயில், காதர்னா நியூ அலுவியல் சாயில். நமக்கு ஒரு குழப்பம் பரீட்சையில் போய் இப்போ BKன்னு வச்சுக்கிடுங்க. இது வந்து பாங்கர். ABCD சொல்லும்போது ஃபர்ஸ்ட் B தான் வரும், அப்போ ஓல்ட் ஆயிட்டு. அதுக்கப்புறம் தான் K வருது, அப்போ அது நியூவா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ படத்தில் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சாயிலுமே காதர் அண்ட் பாங்கர்ல கால்கரியஸ் அந்த கான்சன்ட்ரேஷன் இருந்தா அதுக்கு பேர் என்ன, காங்கார்ஸ்ன்னு பேர். கால்கரியேஷன் என்னன்னா இந்த சாயில்ல கால்சியம் அதிகமா இருந்தால் அதுக்கு பேர் என்னது, கான்காரியஸ். இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஷாண்டு, இந்த அலுவியல் சாயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்ல வந்து அகலம் அதிகமா இருக்கும், ஈஸ்ட்ல வந்து நமக்கு அகலம் கம்மியா இருக்கும். இதை பார்க்கும்போது இருக்கா, அதை தான் கீழே கொடுத்துருக்கேன். வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து அந்த கண்டென்ட் வந்து குறைஞ்சி காணப்படுங்காங்க. அப்போ நமக்கு இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த அலுவியல் சாயில ஒரு 4 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஒரு ஹிமாலயாஸ்ல இப்படி ஒரு ஹிமாலயாஸ்ல இருந்து ஒரு ரிவர் தண்ணி அடிச்சுட்டு வரும்போது பெரிய பெரிய கருங்கலல் துண்டெல்லாம் இங்க போட்டுரும். இதை வந்து பாபர் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா இந்த தண்ணி எல்லாம் அடிலோடி வந்து இந்த இடத்துல தண்ணி வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். இதை வந்து தராய் அப்படிம்பாங்க, தராய் பகுதி, சதுப்பு நில பகுதிம்பாங்க. அதுக்கப்புறம் ரிவர் ஓடி வந்து நடுவுல தண்ணி ஓடும். நடுவுல ஓடக்கூடிய பக்கத்துல உள்ள மணல் மேடுக்கு வந்து இதுதான் புதுசு காதர். சைல இருக்க அவுட்டர் சைல இருக்கக்கூடிய பேரு பாங்கர். இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சாயில்ல. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிச்சஸ் என்ன இருக்கும், ஹியூமஸ் கண்டென்ட் ரிச்சஸா இருக்கும், பொட்டாஸ் ரிச்சஸா இருக்கும், பாஸ்பரஸ் நைட்ரஜன் கம்மியா இருக்கும். இப்போ இதுல தான் நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுல இது பண்ணுவோம். ஏன்னா இதுதான் நமக்கு பரிச்சையில் கேட்பாங்க, எந்த மினரல் அதிகமா இருக்குமோ. இங்க நார்மல் வேண்டியது நமக்கு வந்து ஒரு மணல்ல ஃபெர்டிலிட்டி அதிகமா இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 தான். ஏன்னா NPK அப்படிமோ. NPKன்னா என்னது, நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஏன்னா பொட்டாசியம். பொட்டாசியங்கிறது இதுல பார்க்கும்போது கேலியம், ஆனா அது மீனிங் என்னன்னா நமக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா பொட்டாசியம். இந்த 3 தான். NPK உரனே சொல்லுவாங்க, உரனாவே NPK தான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நார்மலா NPK அப்படின்னு எழுதிக்கணும். 3 தான் தேவைன்னு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு கோடு வேர்டு சொன்ன பிறகு நம்ம கடைசி அந்த கோடு வேர்டு பார்த்துக்கலாம். NPK தான் முக்கியம் மட்டும் பார்த்துக்கிறோம், கடைசி அந்த கோடு வேர்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வச்சிருக்கோம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் சிங்கிங் ஆஃப் வாட்டர். வாட்டர் வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறது எதுனா அந்த தராய் பகுதி, சதுப்பு நில பகுதி. அடுத்து பிளாக் சாயில். பிளாக் சாயில்ங்கிறது டெக்கான் பிளாட்டியூல தான் அதிகமாக காணப்படும். டெக்கான் பிளாட்டியூல பிளாக் சாயில் இருக்கும். அப்போ டெக்கான் பிளாட்டியூ எங்கெல்லாம் வருதுன்னு பார்க்கும்போது மகாராஷ்டிரா இருக்கும், மத்திய பிரதேசம் இருக்கும், குஜராத் இருக்கும், ஆந்திரா இருக்கும், தமிழ்நாடு இருக்கும். அப்போ வந்து இதுல தான். அப்போ இந்த ஏரியா எங்கெல்லாம் கவர் ஆயிருக்கு அப்படிங்கன்னா நமக்கு டெக்கான் பிளாட்டியூ ஃபுல்லா நீங்க எடுத்துக்கலாம். அப்ப இதனுடைய கேரக்டர் என்ன, பிளாக் காட்டன் சாயில் அப்படிம்பாங்க. பிளாக் காட்டன் சாயில் ரீட்டைன் இட்ஸ் மாய்ஸ்டர் அப்படிம்பாங்க. ரீட்டைன் இட்ஸ் மாய்ஸ்டர் அப்படிம்பாங்க. இப்போ நீங்க வண்டல் மண்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய கிராவல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும்னு வச்சுக்கிறோமே. இப்போ இந்த இடத்துல நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா தண்ணி அப்படியே கீழே இறங்கிடும், ஏன்னா போரஸ் அதிகமா இருக்கும். இப்போ இந்த கிளே, இந்த பிளாக் சாயில் என்னன்னா கொஞ்சம் போரஸ் வந்து கம்மியா இருக்கும். அப்ப நீங்க ஒரு களிமண் எடுத்து, நார்மலா சொல்றேன், ஒரு களிமண்ணை எடுத்து நல்லா தண்ணியில போட்டு ஊற போட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கிடுங்க. நல்லா வெயில கொண்டு போடுங்க. வெயில கொண்டு போட்டோன்னா நல்லா காயும். ஒரு 4-5 நாள் கழிச்சு உடச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஈரப்பதம் இருக்கும். அப்ப இந்த ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ள தன்மை யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிளாக் சாயில் இருக்கு. அதுதான் காட்டனுக்கு சூட்டபிளா இருக்கு. காட்டனுக்கு என்னன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கணும், அதே நேரத்துல ஈரப்பதமும் வேணும். இப்போ காட்டனுக்கு காரணம் அதான். அதை தான் நம்ம ரெக்கர் சாயில்மோ பிளாக் காட்டன் சாயில்மோ. இது ஒரு முக்கியமான இந்த கொடுக்காம பாருங்க, இம்பெரியபிள் நேச்சர். அப்போ வந்து அந்த களிமண் இப்படி இருக்கு, பிளாக் சாயில் இருக்குன்னா தண்ணி வந்து கீழே வரைக்கும் ஊடுருவாது, ஒரே இடத்துல நின்றும். அது இம்பெர்மியபிள் நேச்சர். அதை தான் இதில் கொடுக்குறாங்க, இந்த கேரக்டரை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்காங்க பாருங்க, யூனிக் நேச்சர் ஆஃப் ஸ்வெல்லிங் அண்ட் பிகம் ஸ்டிக்கி வென் வெட். ஈரமா இருக்கும்போது ஸ்டிக்கி ஆயிரும், ஏன்னா பிசு 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 களிமண் தான். களிமண் நான் பிஸ்கி ஆயிரும், ஸ்வெல்லிங் ஆயிரும். இதே இது பார்த்தீங்கன்னா ஸ்ரிங்க் எப்போ ட்ரையிங் லீடிங் டு கிராக் டெவலப்பிங் த ட்ரை சீசன். இப்போ களிமண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரை சீசன்ல பாருங்க இந்த மாதிரி கிராக்கா உள்ளுதா கிராக்கா இருக்கும் களிமண். ஏன்னா என்ன காரணம் கேட்டீங்கன்னா ட்ரை சீசன்ல நமக்கு என்னன்னா அங்க வெட்டுல வந்து விரிவடையும் போது ட்ரை சீசன்ல என்ன செய்யும், சுருங்கும் போது கிராக்கா விழும். இதை தான் என்ன செல்ஃப் ஃபிளாஃபிங் அப்படிம்பாங்க. அப்போ வந்து இதனுடைய கேரக்டர் இதான் பிளாக் சாயில். இந்த மினரல் காம்போசிஷன் நம்ம கடைசியா பார்த்துக்கலாம். ரெண்டாவது இதுல ஒரு சாயில் செல்ஃப் ஃபிளாஃபிங் சாயில்ங்கிறது என்ன கேட்டீங்கன்னா பிளாக் சாயில்.
அடுத்தது ரெட் அண்ட் எல்லோ சாயில். ரெட்டுனாவே என்னன்னா சிவப்பு கலரா இருக்கு. சிவப்பு கலர் இருக்குன்னா அயன் ஆக்சைடு இருக்குன்னு அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுடுங்க. ஒரு ஆப்பிள் பழத்தை வெட்டுறீங்க, வெட்டினோட சிவப்பா மாறுது, அயன் ஆக்சைடு இருக்குது. அப்ப அதை நீங்க நினைக்கலாம், சிவப்பா மாறினாவே அயன் ஆக்சைடு. இது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது சதர்ன் பார்ட் ஆஃப் த டெக்கான் பிளாட்டியூ. டெக்கான் பிளாட்டில சதர்ன் பார்ட்ல இருக்கும். இந்த ராக் உடைய கேரக்டர் என்ன அது கேட்பான். கிறிஸ்டலின் இக்னிசியஸ் ராக், அதான் முக்கியம். அப்ப எங்கெல்லாம் ரெயின்ஃபால் கம்மியா இருக்கோ கிறிஸ்டலின்னா அப்படியே உடையுது. அப்போ அந்த மாதிரி இடத்துல ஓடுது. இப்போ எந்தெந்த ஏரியால இருக்கு அப்படிங்கன்னா ஒடிசால கொஞ்சம் இருக்குது, சத்தீஸ்கர்ல இருக்கு. இது முக்கியமான இது பார்த்துக்கிறோம். பிறகு அந்த வெஸ்டர்ன் காட்ஸோட அடிவாரத்துல காணப்படும். இப்போ ரெட்டா இருக்கிற காரணம் என்ன கேட்டீங்கன்னா அயன் தான், அதான் முக்கியம். அந்த ரெட்டு எல்லோவா மாறுறதுக்கு என்ன கேட்டீங்கன்னா ஹைட்ரேட் ஆகுறதுனால, ஹைட்ரேட் ஃபார்முக்கு வரும்போது அது என்னதாயிருன்னா எல்லோ ஆயிருது. இல்ல பொடி மணல் வந்து ஃபர்டிலிட்டியா இருக்கும், நல்ல உரமா இருக்கும். பருமணல் வந்து உரமே இருக்காது. இது நம்ம பார்க்கலாம். லேட்ரைட் சாயில், சரளை மண். செம்மண்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும். சரளை மண் வந்து மலைப்பகுதியில் அடிவாரத்தில் காணப்படக்கூடியது. அப்போ ஹையர் ஏரியா ஆஃப் த பெனின்சுலார் பிளாட்டியூ, அதே டெக்கான் பிளாட்டியூ தான், ஆனால் ஹையர் ஏரியால இருக்கும். இப்போ எங்கெங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதனுடைய கேரக்டர் என்ன கேட்டீங்கன்னா லேட்டர் மீன்ஸ் பிரிக், செங்கல் சோலைக்கெல்லாம் பயன்படுத்துறாங்களா அது இதுதான். அப்போ வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கணும், ரெயின்ஃபால் ஏரியாவா இருக்கணும். அங்கே ரெயின்ஃபால் கம்மியா இருக்கணும், செம்மண்ணுக்கு ரெயின்ஃபால் கம்மியா இருக்கணும், இங்கே ரெயின்ஃபால் அதிகமா இருக்கணும். அப்போ அந்த இடத்துல மெயினா வந்து செங்கல் சோலைக்கு பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரிட் சாயில். ஆரிட்னா இந்த ராஜஸ்தான்ல உள்ள, ராஜஸ்தான் பார்த்தாவே பாலைவனத்தில் இருக்கு, மணலா இருக்கா, அதை தான் ஆரிட் சாயில்பாங்க. கொஞ்சம் ஃபுல் பாலைவனத்தில் இருக்குது ஆரிட் சாயில், கொஞ்சம் பாலைவனத்தில் இருக்கிறது பேர் வந்து செமி ஆரிட் சாயில்பாங்க. அப்போ இது ஒன்லி எங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கும். ராஜஸ்தான்ல வந்து அப்போ வந்து ஏன் அங்கே பாலைவனம் அந்த ஆரிட் சாயில்காங்கன்னா அங்கே வந்து தண்ணியே இருக்காது. அப்போ மழை பெஞ்சா கூட டக்குன்னு என்ன பண்ணினா சூரிய ஒளி செங்குத்து அடிச்சு தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும். உறிஞ்சி எடுக்கும்போது அங்கே வந்து சலினிட்டி அதிகமாக இருக்கும், அதான் முக்கியம். ஏன்னா ஹை டெம்பரேச்சர், ரேபிட் எவாபரேஷன், அதிகமான எவாபரேஷன், அதனால மாய்ஸ்டரே இருக்காது. இங்க என்னன்னா அந்த லேயர் இருக்கு பாத்தீங்கன்னா, லோயர் லேயருக்கு என்ன கேட்டீங்கன்னா கான்கர் அப்படிம்பாங்க, அது ஒரு முக்கியமானது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சாயில், மவுண்டன் ஏரியால காணப்படக்கூடிய இதுதான் ஃபாரஸ்ட் சாயில். அருணாச்சல பிரதேசம் ஃபாரஸ்ட் இருக்கிற, ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் ஏரியால காணப்படும். ஏன்னா இது கொஞ்சம் ஹியூமஸ் கண்டென்ட் அதிகமா, வித்து டெனுடேஷன் இருந்தா ஹியூமஸ் கண்டென்ட் அதிகமா இருக்கும், ஹியூமஸ் கம்மியா இருக்கும். டெனுடேஷன் இல்லைன்னு வச்சுக்கீங்களா, ஹியூமன் கண்டென்ட் அதிகமா இருக்கும். அடுத்தது சலைன் சாயில். இது என்னன்னா இந்த சதுப்பு நிலங்கள் இருக்கு பாத்தீங்களா, சுந்தரபன டெல்டா, சில்கா லேக்கு, அந்த மாதிரி இடத்துல காணப்படக்கூடியது. ஆரிட் அண்ட் செமி ஆரிட் ரீஜன், ஸ்வாம்பி ரீஜன்ல காணப்படும். ஈரப்பதமான லேண்ட்ல காணப்படக்கூடியது. அப்ப எங்கெல்லாம் ஈரப்பதமான லேண்ட் இருக்கு, ரான் ஆஃப் கட்ச் இருக்கு, குஜராத்ல இருக்குது, ஈஸ்டர்ன் கோஸ்ட் டெல்டால இருக்கு, சுந்தரமன டெல்டால இருக்கு, இதுல எல்லாம் காணப்படும். ஏன்னா சீ வாட்டர் ஊடுருவதுனால இங்க சலினிட்டி அதிகமா இருக்கும் உள்ள வர்றதுனால. நெக்ஸ்ட் அவ்வளவுதான். அப்போ என்னென்ன இருக்குன்னு பிடி சாயில், இந்த பீட்டுக்கு அந்த ஆர்கான் சாயில் அப்படிம்பாங்க, இந்த கருமணல் அப்படிம்பாங்க. இது வந்து அங்கங்க சில ஏரியால காணப்படும். தமிழ்நாட்டிலையும் இருக்கும், கேரளாலையும் இருக்கும், ஒடிசாலையும் இருக்கும். இது கடல் பகுதியில அதிகமா, கடல் கரையில அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான சாயில். அடுத்தது சாயிலுடைய கான்செப்ட் படி சாயில் டீகிரடேஷன். சாயில் வந்து என்னதாகுதுங்கன்னா டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது, அது ஃபெர்டிலிட்டி டிக்ளைன். இப்போ சாயில் நல்லா வளமா இருக்குது, அந்த இடத்துல தண்ணியை நல்லா ஊற்றி விட்டீங்கன்னா வளமான பகுதி எல்லாமே அடிச்சுட்டு போயிடும், அதுதான் சாயில் டிகிரேடேஷன். இப்போ சாயில் எரஷன். சாயில் எரஷன்ங்கிறதுல 2 டைப் இருக்குது. ஒன்று என்னங்கன்னா சீட் எரஷன். சீட் எரஷன்னா சாயில மேட்டாப்ல சீட்டை அடிச்சுட்டு போறது. கல்லி எரஷன் வச்சுருங்களேன், இந்த மாதிரி ஒரு கல்லி, ஒரு பாதை போட்டு நடுவில் வந்து சாயில் வந்து அடிச்சு கொண்டு போறது கல்லி எரஷன். இந்த கல்லி எரஷன் தான் பேட்லேண்ட் டோப்போகிராஃபிம்பாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சம்பல் ரிவர்ல பார்க்கக்கூடியது. இப்போ இதுதான் நமக்கு வந்து பார்த்தது. இன்னும் கொஞ்சம் ஒரு மேப் உடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரியும். மண் வளத்துக்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கே போட்டோம்னா கேலியம். இப்போ நமக்கு வந்து என்னன்னா ஒரு சின்ன கோடு வேர்டுக்காண்டி படிக்கணும். இந்த 3 தான் வரும். நம்ம கோடு வேர்டுக்கு என்ன பண்ணா ABD. சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் ABD வில்லியர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் லெப்ட் ஹேண்ட்லயும் பேட்டிங் பண்ணுவாரு, ரைட் ஹேண்ட்லயும் பேட்டிங் பண்ணுவார். என்ன RCB ராயல் சேலஞ்சர் விளையாண்டுருக்காரு. இப்போ எழுதுனது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா உரம், NPKங்கிறது என்னது உரம். இப்போ எழுதுனது எல்லாம் மண்ணு. இப்போ A ஃபார் என்னன்னா அலுவியல் சாயில், B ஃபார் என்ன பிளாக் சாயில், D ஃபார் என்ன டெசர்ட் சாயில், L ஃபார் என்ன லேட்ரைட் சாயில், R ஃபார் என்ன ரெட் சாயில். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா ஒரு படம் போடுறீங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன படம் போடும்போது இது ஆக்சுவலாக இங்க இருந்து இதை இழுத்து இதை வந்து இப்படி போட்டுருங்க.
ஒரு கோடு போடுறீங்க. அதுக்கப்புறம் இந்த கோடை இங்க இழுக்கிறீங்க, இந்த கோடை இங்க இழுக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த கோடை இங்க இழுக்கிறீங்க, இந்த கோடை இங்க இழுக்கிறீங்க. அப்புறம் இன்னொரு கோடு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கோடு போட்டுருங்க. மேலேருந்து கீழே வரைக்கும். ஓகே. இப்போ இது என்ன கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சாயில்ல என்னெல்லாம் இருக்கக்கூடாது இருக்காதுன்னு சொல்லி பார்க்குறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா என்பிகே தான் பார்க்குறோம். இருக்குன்னு பார்க்கல, இல்லாது பார்க்குறோம். முதல்ல பார்க்கும்போது அல்லுவியல் சாயில்ல என்ன இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அல்லுவியல் சாயில்ல என்ன இல்லைன்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த இடத்துல அல்லுவியல் சாயில்னா ஏன் இருக்கா, இந்த கோடு எங்க வந்து முடியுதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த கோடு இங்க வந்து முட்டுதா, அப்ப என்ன சாயில் இல்லைன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து அல்லுவியல் சாயில்ல நைட்ரஜன் லேக் என்ன இல்லைன்னு பார்க்குறோம். நைட்ரஜன் இல்லை, என்ன நைட்ரஜன் இல்லை. அப்ப நைட்ரஜன் இல்லைன்னா மீதி உள்ளது இருக்குன்னு அர்த்தம். பாஸ்பரஸ் இருக்கு, பொட்டாசியமும் இருக்கு. அப்ப அல்லுவியல் சாயில் பிளாக் சாயில் பார்ப்போம். பிளாக் சாயிலை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, இங்க இருந்து போய் அப்படியே போயிட்டு நைட்ரஜன்ல வருது 1, அதே நேரத்தில் கீழேயும் வருது 2. அப்போ என்னும் இல்லை, பியும் இல்லை. அப்ப என்ன இருக்குது, கே இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்னன்னா பொட்டாசியம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா டெசர்ட் சாயில். டெசர்ட் சாயில்னு பார்க்கும்போது இது எங்க இருந்து இப்படி போய் எண்ணுக்கு வருது. அப்போ வந்து டெசர்ட் சாயில்ல என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா நைட்ரஜன் இல்லை. அப்போ வந்து அல்லுவியல் சாயில் பார்த்துட்டோம், பிளாக் சாயில் பார்த்துட்டோம், டி பார்த்தோம். இப்போ லேட்ரைட் சாயில். லேட்ரைட் சாயில்னா சரளை மண். சரளை மண்ணுங்கிறது லேட்ரைட் இருந்தா இருக்கா, இதை நல்லா கவனிங்க. இங்க அல்லுவியல்ல பட்டு இப்படி போய் இங்க வருது. அப்போ வந்து நைட்ரஜன் ஸ்கார்சிட்டி, பற்றாக்குறை, நைட்ரஜன் இல்லைன்னு அர்த்தம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா டைரக்டா பாத்தீங்கன்னா கே என்ன பொட்டாசியம் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் டைரக்டா அந்த கோடு நேராவும் வருது. அப்ப என்ன இல்லை, பாஸ்பரஸும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ 3மே இல்லாதது என்னது, லேட்ரைட் சாயில். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெட் சாயில். ரெட் சாயில்னா என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு இங்க இருந்து பார்க்கும்போது இதுல என்ன இல்லை, நைட்ரஜன் இல்லை, நைட்ரஜன் இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இங்க இருந்து போகும்போது நமக்கு என்ன இல்லை, பாஸ்பரஸ் இல்லை. ஆனா அதுக்கும் கேக்கு லிங்க் கிடையாது. அப்ப அது வந்து இருக்குன்னு அர்த்தம், பொட்டாசியம் இருக்குன்னு அர்த்தம். இதை வச்சு ஒரு கோடு பார்த்துக்கலாம். அந்த படத்தை மட்டும் கரெக்டா போட்டு வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இன்னொரு பாத்தீங்கன்னா என்பிகே போடுறீங்க, என்ன இங்க வந்து ஏபிடி லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு. முதல் அல்லுவியல் சாயில் போடுங்க. அல்லுவியல் சாயில் போடும்போது சுத்தமா இங்க இருந்து கோடை போட்டு அல்லுவியல் சாயில் நைட்ரஜன் போடுங்க. அடுத்தது பிளாக் சாயில் போடுறீங்க. பிளாக் சாயில் போடும்போது நம்ம டைரக்டா இங்க மட்டும் லிங்க் பண்றோம். இது போக பிளாக் சாயில் கீழே இந்த இடத்துலயும் வந்து லிங்க் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா டெசர்ட் சாயில். டெசர்ட் சாயில்னு பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்டீங்கன்னா, இங்க இருந்து போய் அப்படியே நைட்ரஜன் வந்து முட்டுது, புரிஞ்சிச்சு. லேட்ரைட் சாயில்னு பார்க்கும்போது நமக்கு டைரக்டா கேல ஒரு ஆரோ போடுங்க. அதே நேரத்துல நமக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா ஏலையும் டைரக்டா மேலேருந்து கீழே வரைக்கும் இழுத்துருங்க. அப்போ பாஸ்பரஸும் வந்துடும். அப்போ ரெட் சாயில்னு பார்க்கும்போது பாஸ்பரஸும் இருக்கும், நீங்க வந்து நைட்ரஜனுக்கு ஒரு ஆரோ போட்டிங்கன்னா இந்த கோடு முடிஞ்சிடும். ஓரளவுக்கு ஒரு புரிதல் மாதிரி இருக்கும். இப்போ இது சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் ஃபிகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ சாயில் ப்ரொஃபைல் இந்த இதை சொன்னதான் உங்களுக்கு இது. ஏன்னா இது என்னங்கன்னா கீழே இருந்து பார்க்கும்போது ஏ சர்ஃபேஸு, பி இது டாப் சாயிலு, இது சப் சாயிலு, கீழே உள்ளது இது பெட்ராக்கு, மேலே உள்ளது தான் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா அந்த ஆர்கானிக் மேட்டரும் மினரல்ஸ் மேட்டரும் இருக்கும். லீச்சிங்னா என்ன கேட்டிங்கன்னா, நார்மலா ஒரு தண்ணி போயிட்டு இருக்குது, அதில் ஒரு மினரல்ஸ் நியூட்ரிஷன்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும். ஆனால் தண்ணி மட்டும் ஃப்ளோ ஆகி மேலே போயிடும், வாட்டர் பாசஸ் த்ரூ அந்த லேயர்ல போயிடும். அதான் லீச்சிங். சாண்டு, சில்ட்டு, கிளை சொன்ன பார்த்தீங்கன்னா, சாண்டுனா இப்படி பரும்பரு மணல், சில்ட்டுனா கொஞ்சம் பொடி மணல், இது பட்டு போன மணல், இதை தான் கொடுக்காங்க. அதில் நமக்கு இந்த இதுதான் முக்கியம். 0.05 mm to 2 mm, 0.002 mm to 0.05 mm, இது லெஸ் தென் 0.002 mm. அந்த இது மட்டும் பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதான் மேப்பு தான் வெரி இம்பார்ட்டன்ட். எந்தெந்த இடத்துல எந்தெந்த சாயில் இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அல்லுவியல் சாயில்னு சொல்லிட்டாங்களா, அப்போ அல்லுவியல் சாயில்னா இந்த கங்கா பெல்ட் எங்கெல்லாம் ரிவர் ஓடுதோ அந்த இடத்துல ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரெட் சாயில், அப்போ ரெட் சாயிலுங்கிறது நமக்கு வந்து டெக்கான் பிளாட்டி பிளாக் சாயிலை தவிர்த்து மீதியெல்லாம் ரெட் சாயில் அதிகமாக இருக்கும். இப்போ இது வந்து நமக்கு பிளாக் சாயில் இருக்கும். அடுத்து லேட்ரைட் சாயிலுங்கிறது இந்த ஆரஞ்சு கலர்,
ஏன்னா இந்த எங்கெல்லாம் மவுண்டைன் இருக்கோ அது பக்கத்தில் இருக்கக்கூடியது. ஃபாரஸ்ட் சாயிலுங்கிறது ஃபாரஸ்ட் இந்த கிரீன் கலர்ல போட்டிருக்காங்களா அது வந்து ஃபாரஸ்ட் சாயில். ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில் இந்த இருக்கு, பாலைவனத்தை ஞாபகம் வச்சுட்டுங்க. சாலின் அண்ட் ஆல்கலைன் உப்புத்தன்மை இருக்கக்கூடியது. உப்புத்தன்மை எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும் நீங்க. அப்போ அந்த சில்கா லேக்ல இருக்கும், அந்த மாதிரி ஏரியால இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்சி சாயில் சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடியது நமக்கு சுந்தரபன டெல்டா அந்த கேரளாவில் உள்ள அந்த உள்ள ஏரியாலாம் நம்ம காணும். மேப்பை வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக புரியுற மாதிரி இருக்கும். இந்த மேப்பை தான் இந்த இதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்புறம் சாயில் எரஷன். எரஷனில் பார்த்தீங்கன்னா சீட் எரஷன் பாங்க. சீட் எரஷன்னா மேலே உள்ள லேயர் மட்டும் அப்படியே தூக்கிட்டு போகிறது. மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கு, மேலே உள்ள லேயர் மட்டும் போயிட்டு அது பேர் சீட் எரஷன். ரில் எரஷன் பாங்க. ரில்லுன்னா என்னன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சின்ன நூல் மாதிரி நமக்கு ஒரு சின்ன ஆறு மாதிரி போயிட்டு இருக்கோம், நம்ம காலை வச்சு இங்கே தாண்டி போயிடுவோம். இதே இது பார்த்தீங்கன்னா கல்லி எரஷன் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஓடை மாதிரி போவோம். ஓடைக்கு நடுவில் 2 கல்லை வச்சுட்டு நம்ம இந்த கல்லில் வச்சு நம்ம போயிடும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் கல்லி, அது வந்து சிறுசாக இருந்தால் ரில்லு. மேலே மட்டும் போச்சுன்னா இந்த மழை பெய்யும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் நமக்கு அந்த எராஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மண்ணை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்னா காண்டூர் மெத்தட். காண்டூர் மெத்தட்னா நமக்கு பார்த்தீங்கன்னா மலை பிரதேசம்லாம் பார்த்தீங்கன்னா காண்டூர் மெத்தடில் இந்த டீ எஸ்டேட்லாம் இருக்கும். அப்புறம் ரொட்டேஷன் ஆஃப் கிராப் போடணும். காண்டூர் பண்டிங், ஸ்ட்ரிப் கிராப்பிங், பிளான்டிங், ஷெல்டர் பெல்ட். பிளான்ட் பண்றதே ஷெல்டர் பண்ணணும். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுல சின்ன மரம் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் பெரிய மரம் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மரம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் கிராப்ஸ் போடுறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து மண் அரிப்பே என்ன செய்யாது, இருக்காது. மண்ணுங்கிறது ஒரு முக்கியமான சாப்டர். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க அடிக்கிற மாதிரி இருக்கணும். இது ஸ்கூல் புக்ல உள்ள ஒரு டயக்ராமு, பை சார்ட் கொடுத்துருக்காங்க. சாயிலுடைய பெர்சன்டேஜ். சாயிலுடைய பெர்சன்டேஜ் படி பார்க்கும்போது நமக்கு என்னன்னா ரெட் சாயில் தான் 28%. அதுக்கு முன்னக்கூட்டி பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் 29.69 இருக்கு. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட், இது செகண்டு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன சாயில் அதிகமாக இருக்குன்னா அலுவியல் சாயில் இருக்குது, இது வந்து 3வது. அப்புறம் மற்ற சைட்லாம் கம்மியாக தான் இருக்குது. மற்ற சைடில் பெர்சன்டேஜ் லைட்டாக பார்த்துக்கிடுங்க. நமக்கு ஃபாரஸ்ட் மவுண்டன் 7.94 இருக்குது, ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில் 6.13 இருக்குது, லேட்டரைட் சைலட் 2.62 இருக்குது, 2.17ங்கிறது மார்சி சாயில் இருக்குது, சலைன் அண்ட் ஆல்கலைன் சாயில் வந்து 1.29 இருக்கு. இதை வச்சு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ வந்து சாயில் சம்பந்தமான பிவிக்கு என்னெல்லாம் கேட்டிருக்கான்னு பார்க்கும்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அலுவியல் சாயில். அலுவியல் சாயில் என்னது, வண்டல் மண். ஆறு எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் காணக்கூடியதான் வண்டல் மண். இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எது வந்து இன்கரெக்ட்னு கேட்டிருக்கான். இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வென்ட்லி அன்இன்டேட்டட் பை ஃப்ளட் டூரிங் த ரெய்னி சீசன். அலுவியல் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மழை அதிகமாக அடிக்கும்போது அடிச்சுட்டு கொண்டு வந்து போடும். ஏன்னா அப்போ அந்த ஃப்ளட்டுனால தான் அது அதிகமாக வந்து என்னதாவதுன்னு கேட்டீங்கன்னா ரெய்னி சீசன் டைமில் தான் வருது. மழைக்காலங்களில் அடிக்கடி வெள்ளத்தால் மூழ்கும். கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மழை அதிகமாக பெஞ்சுன்னா என்னன்னா ஆற்றுல வெள்ளம் போகும், அதான் மீனிங். அதுக்கு லோ நைட்ரஜன். அந்த இடத்துல நான் ஒரு கோடு வேர்டு உங்களுக்கு சொன்ன கோடு வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடணும். அதாவது என்பிகே மேலே ஏபிடி எள்ளு 6 இல்லை கோடு நம்ம எப்படி போட்டோம்னா இப்படி போட்டோம். அப்போ அலுவியல் சாயில் வந்து இந்த இடத்துல வந்து முட்டுது. அப்போ அலுவியல் சாயில் வந்து முட்டுற இடம் வந்து நைட்ரஜன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு லோ நைட்ரஜன் சொல்லிட்டான். அப்போ அதுவும் ரைட்டு, இதுவும் ரைட்டு. த கலர் ஆஃப் த அலுவியல் சாயில் வேரிஸ் ஃப்ரம் லைட் டு டார்க். ஒவ்வொரு இடம் பார்த்தீங்கன்னா மண் மஞ்சளாக இருக்கும், இல்லை லைட்டாக மாறும். ஹியூமஸ் கண்டென்ட் ரிச்சுன்னு சொல்றான், அதான் தப்பு. ரிச் இன் ஹியூமஸ் எங்க இருக்குன்னா ஃபாரஸ்ட் சாயில தான் ரிச்சா இருக்கும். இப்போ ஃபாரஸ்ட் சாயிலுங்கள தான் ஹியூமஸ் கண்டென்ட். ஹியூமஸ்னா மக்கிய உரங்கள். அப்போ ஆப்ஷன் வந்து டி. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் சாயில் இஸ் வெரி ரிச் இன் ஹியூமஸ் கண்டென்ட். இப்போதான் பார்த்தேன். ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன் சாயில் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அதில் தான் மண்ணில் அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த மக்கிய உரங்கள் அப்படியே மண்ணோட மண்ணு நிற்கும், லீச்சிங் நடக்காது. லீச்சிங் நடந்ததுன்னா அடிச்சுட்டு ஓடிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காதர் சாயில் இஸ் பவுண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். காதர்னா நமக்கு நியூ அலுவியல் சாயில், பாங்கர்னா ஓல்டு அலுவியல் சாயில். அப்போ இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெள்ளம் வரும்போது தான் அந்த நியூ அலுவியல் சாயில் ஃபார்ம் ஆகும். அப்போ ஃப்ளட் பிளேன். அப்போ அலுவியல் சாயில்னாவே வெள்ளம் வரும்போது அந்த மணல்லாம் ஃபார்ம் ஆகும். மலை அடிவாரத்தில் காணப்படுறது அந்த ஃபாரஸ்ட்ல உள்ள சாயில். ஹியூமஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோமா, அது வந்து ஃபாரஸ்ட் சாயில் மலை அடிவாரத்தில் காணப்படும். பீட்மண்ட் சாயில்ங்கிறது ஒரு பீடபூமியில உள்ள இந்த சமவெளி பகுதியில் காணப்படும். பீடபூமி பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு சாயில். நெக்ஸ்ட் அலுவியல் சாயில் இஸ் ரிச். இப்பதான் பார்த்தோம். லேக் என்ன கேட்டீங்கன்னா நைட்ரஜன் இல்லைன்னு சொல்லிட்டான். அப்போ ரிச் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. ஆப்ஷன் வந்து போடலாம். இப்போ வந்து அயன் கண்டென்ட் இருக்குங்க. அயன் கண்டென்ட் வந்து ரெட் சாயில்ல தான் இருக்கும். இங்கேயும் அயன் இருக்குது, ரெட் சாயில் தான் இருக்கும். சலினிட்டிங்கிறது நமக்கு வந்து பாலைவன சாயில்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது இருக்கிற ஆப்ஷன்ல பெஸ்டா என்ன போடலாம்னா ஏ போட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் அசர்ஷன் ரீசன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இல்ல அசர்ஷன் பிளாக் சாயில் கெட்டிங் த பேரண்ட் மெட்டீரியல் ஃப்ரம் த வெதர்ட் ராக். வெதர் ராக்னா ராக் வந்து என்ன ஆகுதுன்னா பகல் டைம்ல ஹீட் அதிகமா இருக்கும், நைட் டைம் குளிர் அதிகமா இருக்கும், மாறி மாறி நடக்கிறதுனால அது வந்து என்னதான் ஆகணும், உடஞ்சி சிதறும். அப்போ இங்க இருந்து உருவாகக்கூடிய அந்த வெதர் ராக் அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த வல்கானிக் ராக்ல இக்னிசைஸ் ராக்ல இருந்து உடச்சி வெளியே வர்றது. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. பிளாக் சாயில் ஹாவ் ஏ ஹை வாட்டர் ரீட்டைன் கெப்பாசிட்டி. இது ஏற்கனவே கூட சொன்னேன். இப்போ பிளாக் சாயிலுக்குள்ள ஒரு கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு களிமண் இருக்குது, நல்லா உருண்டை பிடிச்சி தண்ணிகளை போட்டு நடு ரோட்ல வெயில போட்டீங்கன்னா 5 நாள் கழிச்சு உடச்சி பார்த்தாலும் உள்ள என்ன இருக்குன்னா ஈரப்பதம் இருக்கும். இப்போ இதுவும் நமக்கு என்னது கரெக்டு. ஆனா ரீசனும் நமக்கு வந்து ரீசன் சொல்ல முடியாது, நாட் கரெக்ட். ஏன்னா அது தனி ட்ராக், இது கேரக்டரை சொல்லுது, அது எப்படி உருவாகுதுங்கிறத சொல்லுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாயில் இஸ் பவுண்ட் இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. பிளாக் சாயில் தான். அடுத்தது கூற்று காரணம் ஆரிட் சாயில். ஆரிட் சாயில்னா நம்ம பாலைவனத்துக்கு போயிடணும், ராஜஸ்தானுக்கு போயிடணும். ட்ரை டு த ட்ரை கிளைமேட். அங்கே ட்ரை கிளைமேட் தான், டெம்பரேச்சர் ஹையாக தான் இருக்கும், எவாபரேஷன் அதிகமாக தான் இருக்கும். முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. திஸ் இஸ் ஆல்சோ ட்ரை டு லேக் ஆஃப் ஹியூமஸ் கண்டென்ட். ஹியூமஸ் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும். பிகம் ஆப்ஷன்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் இருக்காது, அங்கே வெஜிடேஷனே நடக்காது. அப்போ இதுவும் நமக்கு ரைட்டு தான். எக்ஸ்பிளனேஷனும் நமக்கு கரெக்ட் தான், ட்ரூ எக்ஸ்பிளனேஷன். இப்போ ஆன்சர் வந்து சி. அடுத்தது பிளாக் காட்டன் சாயில். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ரெக்கர் சாயில் அப்படிம்பாங்க. ரெக்கர்னா என்ன கேட்டீங்கன்னா, நம்ம தெலுங்குல அது வந்து ரிக்காடா அப்படிம்பாங்க. அதை வச்சு இந்த பேர் வந்துச்சு. ஏன்னா ரெக்கர் சாயில். ஏன்னா பாங்கர்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஓல்டு அலுவியல் சாயில். காதர்னா என்ன கேட்டீங்கன்னா நியூ அலுவியல் சாயில். காங்கர்னா என்னன்னா கால்கேரியஸ். அதாவது பாங்கர் அண்ட் காதர்ல கால்சியம் அதிகமா இருந்தா அதுக்கு பேர் என்ன, கான்கர். நம்ம பார்த்தே தான் கொஸ்டின்ஸ். ஏன்னா இதே கொஸ்டின் உங்களுக்கு கேட்டலாம். நெக்ஸ்ட் பார்த்தா சாயில் இஸ் இன்டர்நேஷனலி நவுன் அஸ் டிராபிக்கல் செர்னோசம். இந்த செர்னோசம் என்னன்னா நல்ல வளமான மண், ஃபெர்டில் சாயில், டார்க்கா இருக்கும், ரிச் இன் ஹியூமஸா இருக்கும். அப்போ இந்த அது செர்னோசத்துக்கு சொல்றேன். டிராபிக்கல் செர்னோசம் சொல்லிட்டு எதை சொல்றாங்கன்னா நம்ம ஊர்ல உள்ள பிளாக் சாயில் தான் சொல்றாங்க. அதுதான் இன்டர்நேஷனல் லெவல்ல கம்பேர் பண்ணக்கூடிய சாயில் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிளாக் சாயில். சாயில் வித் ஹை மாய்ஸ்டர் இது இப்பதான் பார்த்தோம். ரீட்டைன் இட்ஸ் கெப்பாசிட்டி. ஈரப்பதத்தை அதிகமாக தக்க வச்சுக்கூட தன்மை எதுக்கு இருக்குன்னா பிளாக் சாயில் இருக்கு. பிளாக் சாயில் நேம் தான் என்னது, ரெக்கர் சாயில். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா மண்ணின் காற்றில் ஆக்சிஜனின் உள்ளடக்கம் இருக்கும் போது மக்கும் செயல்முறை. ஒரு பொருள் வந்து மண்ணோட மண்ணை மக்குது பாத்தீங்களா, அதுல இருந்து ஹைட்ரஜனுடைய அளவு எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னா 0.2 மில்லிகிராம் ஆக்சிஜன் அதிகமா இருக்கும். ஆப்ஷன் வந்து ஏ. மண்ணோட மண்ணை மக்கருக்கு அதுல ஆக்சிஜனுடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு கேட்காங்க. அடுத்து பெரிய ஸ்டேட்மெண்ட்மே இருக்கும், ஆனால் ஈஸியான இதான் நீங்க போடுறது. காட்டன் கல்டிவேஷன் ரெக்கர் ரீஜன். ரெக்கர்னா பிளாக் சாயில் ரீஜன். ஏன்னா நார்த் வெஸ்ட் இந்தியா, நர்மதா, தப்தி, பூர்ணா, சபர்மதி ரிவர் வேலி ரீஜன் ஆர் பேசிக்கலி இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க பாத்துக்கணும். ஹாட்லேண்ட் காட்டன் கல்டிவேஷன் எதெல்லாம் சொல்றாங்கன்னு பாத்துக்கணும். இட் ஆல்வேஸ் அசோசியேட் வித் ஃபுட் கிரெயின் கல்டிவேஷன், ஜோவர், பஜ்ரா, ஆயில் சீட். அதாவது காட்டன் கல்டிவேஷன் லேண்டா இருந்தாலும் ஜோவர், பஜ்ரா, ஆயில் சீட் போடுறாங்க. இப்போ இதுல வந்து எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா காட்டன் விளையும்னா கண்டிப்பா என்ன இருக்குன்னா பிளாக் சாயில் தான். இப்போ ஆன்சர் கண்ணை மூடி போட்டிருந்தா பிளாக் சாயில். அதை வந்து அவ்வளவு பெருசா கேட்டிருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆரிட் சாயில் இஸ் அ ட்ரைட். இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். அடுத்தது சாயில் கவர் மேக்சிமம் ஏரியா ஆஃப் இந்தியா. மேக்சிமம் ஏரியான்னு பார்க்கும்போது ஸ்கூல் புக் அட்டவணையில் ஒரு பெர்சன்டேஜ் டேபிள் கொடுத்துருக்காங்க. பெர்சன்டேஜ் டேபிள் படி பார்க்கும்போது நமக்கு வந்து பிளாக் சாயில் வந்து 29.69% இருக்குது. ரெட் சாயில் வந்து 28% இருக்குது. அடுத்தது அலுவியல் சாயில் வந்து 22.6% இருக்குது. அடுத்தது டெசர்ட் சாயில் வந்து 6.18% இருக்கு. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த சாயில். ரைட் ஆன்சர் எதுவும் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து சாயில பொறுத்திருக்கு. இந்த சாயில் ஆஃப் த நார்தர்ன் பிளெயின்னா வண்டல் மண், லார்ஜ்லி டெபாசிட் பை ஹிமாலயன் ரிவர். அப்போ வந்து நார்தர்ன் பிளெயினுங்கிறது கேஞ்சடிக் பிளெயின், அங்கெல்லாம் ஹிமாலயன் ரிவர் வர்றதுனால தான் அந்த பிளெயின் உருவாகுது. அது கரெக்ட். பிரசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு இஸ் மோர் இன் சாயில் பாப்புலர்லி நவுன் அஸ் பிளாக் சாயில். ஆக்சுவலாக அந்த அயன் ஆக்சைடு எங்க இருக்குன்னு நம்ம இப்பதான் பார்த்தோம், ரெட் சாயில தான் இருக்குன்னு பார்த்தோம். ரெட்டா இருக்க போய் தான் அந்த அயன் இருக்க போய் தான் ரெட்டாவே இருக்கு. அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்போ 1வது ஸ்டேட்மெண்ட் ரைட், 2வது ஸ்டேட்மெண்ட் தப்புன்னா இது வராது, இது வராது. அடுத்து செக் பண்றோம் 3வது ஸ்டேட்மெண்ட். த சாயில் இஸ் டெரிவ்ட் ஃப்ரம் டெக்கான் டிராப். டெக்கான் டிராப்னாவே பிளாக் சாயில் தான். ஹை மாய்ஸ்டர் கோல்டிங் முடிஞ்சு போச்சு. ஈரப்பதத்தை அழகமா ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கூடிய தன்மை இருக்குன்னா பிளாக் சாயில் தான். அப்ப நமக்கு இதுவும் ரைட்.
ஆன்சர் வந்து பி. இப்போ நீங்க வந்து பிவிக்கு வந்து நல்லா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாருங்க. எவ்வளவு தூரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறீங்களோ அவங்க சப்ஜெக்ட் வந்து தரவா இருக்கும். திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ.